ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிக்ஸ் GT30 ப்ரோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வாங்க, அதை ஆள் குடிக்க வந்துடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாம். ஓகேங்களா? இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ஹெர்ட்ஸ் ரிப்ரெசென்ட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 4000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பிரைட்னஸ் லெவல் நல்லாவே இருக்குது. அது எதுக்குன்னா அவுட்டேர் யூசேஜ் வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது பிரைட்டாக இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதே போல் 144 ஹெர்ட்ஸ் ரிப்ரெசென்ட் இருக்கிறதுனால நம்ம மூவ்மெண்ட் ஸ்பீடு ஸ்க்ரோல் பண்ணுறது, இப்போ டைப் பண்ணுறது எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. நான் ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு நான் சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா 144 ஹெர்ட்ஸ் கொடுக்கறனால நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது டிஸ்பிளே. ஓகேங்களா? அடுத்து கேமரா 108 MPக்கான நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. இதை வச்சு 4K வீடியோவை நம்ம 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. கேமரா வந்து டீசெண்டாக சென்சார் பற்றி அவங்க சொல்லவே கிடையாது. அப்புறம் 8 MPக்கான நம்மளுக்கு ரேர் கேமரா கொடுக்குறாங்க, அல்ட்ரா வைடா. ஓகேங்களா? 2 கேமரா, ஃப்ரண்ட்டில் வந்து 13 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? மொத்தம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமரா, பேக்கில் 2 கேமரா. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு 5500 mAh பேட்டரிங்க, நல்லா மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. அப்புறம் 30 வாட்டுக்கான ஒயர்லெஸ் சார்ஜும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி வந்து போன வருஷம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 5500 கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு Android 15ல் நம்மளுக்கு அதிகமாக பேட்டரி வந்து டவுன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்படி கொடுக்குறாங்க. பரவாயில்ல, வரவேற்கத்தக்கதாங்க. 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. விர்ச்சுவல் 12GB பண்ணிக்கலாங்கிறாங்க. அப்புறம் LPDDR 5X RAM டைப் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது காப்பி பண்ணுற பேஸ்ட் பண்ணுறதுலாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. EFS 4.0 கொடுக்குறதுனால காப்பி பேஸ்ட் பண்ணுறது எல்லாமே, டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு 8+ 256GB ஸ்டோரேஜ் மொபைல் இந்தியன் மார்க்கெட்டில் மேபி 22,999 ரூபா, 22,000 வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 8350 அப்படிங்கிற அல்டிமேட் அந்த ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. இந்த ஃபோன் வந்து நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா கேமிங்காக உருவாக்கப்பட்டது. ஒரு கேமுக்கு ஃபோன் வேணும்னா அப்படின்னா ப்ராசஸ் நல்லா இருக்கணும். அதே போல் நம்மளுக்கு டிஸ்பிளே நல்லா இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டுமே நல்லா இருக்குதுங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட் எப்படின்னா, ஒரு 20,000க்கு ஒரு கேமிங் ஃபோன் வேணும், 22,000 கேமிங் ஃபோன் வேணுங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஃபோனுங்க. ஓகேங்களா? ஏன்னா ப்ராசஸ் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். அதே போல் நம்மளுக்கு டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளேவாக இருக்குது. பேட்டரி லைஃபும் டீசெண்டாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு 8mm திக்னஸ் கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. IP64க்கான வாட்டர் ஸ்டேட், அதாவது மழைத்துளிகள் எல்லாம் செல்லப்பட்டா ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவுட் ஆஃப் த பாக்ஸில் Android 15 தான் வரப்போகுதுங்க. அடுத்து நம்மளுக்கு இதில் வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜ் இருக்குது. ஓகேங்களா? ஒயர்லெஸ் சார்ஜ் வந்து 30 வாட்டுக்கு கொடுக்குறதுனால நல்லா வரவேற்கத்தக்கது. அப்புறம் உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோனுங்க. ஒரு கேம் விளையாடுறீங்க, ஒரு 20K ஒரு பட்ஜெட் ஃபோனில் ஒரு கேமிங் ஃபோன் வேணுங்கிறவங்க தாராளமாக ஃபோன் எடுக்கலாங்க. ஒரு நல்ல ஃபோன் கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது கேமிங்க்கு. ஏன்னா இந்த கேட்டகரியில் அதிகமாக இந்த கேமிங் ஃபோன் இல்லை. இது நல்லா இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு அப்புறம் இந்த கேமிங் ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்குறவங்களுக்கு இந்த கேமிங் ட்ரைபேடு, க்ளவுஸ் இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது வந்து கேமர்ஸ்க்காக கொடுக்காது. ஓகேங்களா? சார்ஜர் எல்லாமே பாக்ஸ்லேயே வந்துடு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிரிங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.